டெல்லியில இருக்கிற ஜந்தர் மந்தர் பகுதியில ரிசர்வேஷன் ஹடாவோ ஆந்தோலன் அப்படிங்கிற அமைப்போட சார்புல சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு எதிரா ரொம்பவே தீவிரமான ஒரு போராட்டம் நடந்திருக்கு. இந்த போராட்டத்துல இளைஞர்களும் மக்களும் ஒன்னா சேர்ந்து சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிட்டு பொருளாதார நிலைமைய வச்சு சலுகைகளை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்துக்கு ஒரு தடவை தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு புது கோரிக்கையும் வச்சிருக்காங்க. போராட்டத்துல கலந்துகிட்டவங்க எல்லாரும் ஜந்தர் மந்தர் பகுதியில கூட்டமா சேர்ந்து போராட்டம் பண்ணுனதால அந்த இடத்துல பரபரப்பும் பதட்டமும் அதிகமாகிட்டே இருந்தது. இந்த போராட்டத்துக்கு ஜந்தர் மந்தர் பகுதியில அனுமதி இல்லைன்னு காவல்துறை அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி மக்கள் அந்த இடத்துல கூட்டமா வந்திருந்தாங்க. இந்த போராட்டம் முக்கியமா மத்திய அரசு, கல்வி அமைச்சகம் மற்றும் கொள்கை முடிவுகளை எடுக்கிற நம்ம நாட்டோட உயர்மட்ட ஆட்சியாளர்களோட கவனத்தை திரும்பி பார்க்க வைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இதனால நிலைமை கைய மீறி போகாம இருக்கவும், வேற எந்த மாதிரியான அசம்பாவிதமும் நடக்காம இருக்கவும் காவல்துறைய போராட்டம் நடந்த இடத்துல அதிகளவுல நிறுத்தி வச்சிருந்தாங்க. சுத்தி பல அடுக்கு தடுப்பு வச்சு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அவங்க மக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடைஞ்சல் இல்லாத மாதிரி நிலைமைய முழுசா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. போராட்டம் நடத்தினவங்களை காவல்துறை அவங்க கைது பண்ணியும் போராட்டம் நடத்தின இடத்துல இருந்து பாதுகாப்பா வெளியே அனுப்பியும் முடிஞ்ச வரைக்கும் நிலைமைய சீர்படுத்தினாங்க. இடஒதுக்கீடு முறையால மக்களுக்கு நடக்கிற கஷ்டங்களை பத்தி அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும்ன்ற நோக்கத்தோட தான் இந்த போராட்டத்தை அவங்க இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதளம் வழியா உண்டாக்கப்பட்ட இந்த போராட்டத்தோட தாக்கம் இணையத்துல சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு மற்றும் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடுன்னு 2 பிரிவா விரிவடைஞ்சு பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பாஸ், விவாதிக்கலாம்.